ஓம் சாந்தி 26/10/2025. அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 15/10/2007. சங்கம யுகத்தினுடைய ஜீவன் முக்தி நிலையின் அனுபவம் செய்வதற்காக அனைத்து சுமைகள் மற்றும் பந்தனத்தை தந்தையிடம் கொடுத்துவிட்டு டபுள் லைட் ஆகுங்கள். இன்று உலகின் படைப்பாளர் பாப்தாதா தங்களுடைய முதல் படைப்பான மிகவும் அன்பான மற்றும் அதிர்ஷ்டசாலி குழந்தைகளுடன் சந்திப்பு திருவிழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். பல குழந்தைகள் முன்னால் இருக்கிறார்கள், கண்களால் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் மற்றும் நாலாபுறங்களிலும் உள்ள பல குழந்தைகள் உள்ளத்தில் நிறைந்து இருக்கிறார்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் 3 பாக்கியத்தினுடைய 3 நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். முதலாவது பாக்கியம் பாப்தாதாவினுடைய உயர்ந்த பாலனை, 2வது ஆசிரியர் மூலம் படிப்பு, 3வது சத்குரு மூலம் கிடைக்க பெற்ற அனைத்து வரதானங்களினுடைய ஜொலித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரம். நீங்கள் அனைவரும் கூட தங்களுடைய நெற்றியில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? அனைத்து சம்பந்தங்கள் பாப்தாதாவுடன் இருக்கின்றன. பிறகும் கூட வாழ்க்கையில் இந்த 3 சம்பந்தங்கள் அவசியமானதாக உள்ளன மற்றும் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சகஜமாகவே கிடைத்துள்ளன தானே? போதை உள்ளது அல்லவா? ஆஹா பாபா, ஆஹா ஆசிரியர், ஆஹா சத்குரு என்ற உள்ளத்தில் பாடலை பாடிக்கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? உலகத்தினரோ லௌகீக குரு யாரை மகான் ஆத்மா என்று அழைக்கிறார்களோ அவர் மூலம் ஒரு வரதானத்தை பெறுவதற்காக கூட எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். மற்றும் நீங்கள் பிறப்பெடுத்த உடனேயே தந்தை உங்களை சகஜமாகவே வரதானங்களால் நிறைத்து விட்டார். பகவான் தந்தை இந்த அளவு நம்மிடம் அர்ப்பணமாவார் என்ற இப்பேற்பட்ட உன்னதமான பாக்கியத்தை கனவிலும் கூட சிந்தித்தீர்களா என்ன? பக்தர்கள் பகவானுடைய பாடலை பாடுகிறார்கள். மேலும் பகவான் தந்தை யாருடைய பாடலை பாடுகிறார்? பாக்கியசாலி குழந்தைகளாகிய உங்களுடைய பாடலை பாடுகிறார். இப்பொழுதும் கூட நீங்கள் அனைவரும் வெவ்வேறு தேசங்களில் இருந்து எந்த விமானத்தில் வந்திருக்கிறீர்கள்? ஸ்தூல விமானங்களிலா அல்லது பரமாத்மா அன்பு என்ற விமானத்தில் அனைத்து பக்கங்களில் இருந்தும் வந்து சேர்ந்திருக்கிறீர்களா? பரமாத்மா விமானம் எவ்வளவு சகஜமாக அழைத்து வருகிறது, எந்த கடினமும் இல்லைதானே? எனவே அனைவரும் பரமாத்மா அன்பு என்ற விமானத்தில் வந்து சேர்ந்து விட்டீர்கள். அதற்கான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து அவர்கள் முதல் முறையாக வந்திருக்கலாம் அல்லது நீண்ட காலமாக வந்து கொண்டிருக்கலாம். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் விசேஷ தன்மையை அறிந்திருக்கிறார்கள். பாப்தாதாவிற்கு எந்த ஒரு குழந்தையும் அவர்கள் சிறியவர்களோ பெரியவர்களோ மகாவீரர்களோ முயற்சியாளர்களோ, ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் செல்லமானவர். ஏன்? நீங்கள் தந்தையை தேடினீர்கள், அவர் கிடைக்கவில்லை. ஆனால் பாப்தாதா குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு ஆழமான தீவிரமான சிநேகத்தோடு ஒவ்வொரு மூலையில் இருந்தும் தேடி கண்டுபிடித்துள்ளார். எனவே அன்பிற்குரியவர்கள், ஆகையால் தேடினார்கள். ஏனென்றால் எந்த ஒரு விசேஷ தன்மையும் இல்லாத என்னுடைய எந்த ஒரு குழந்தையும் இல்லை என்பதை தந்தை அறிந்திருக்கிறார். ஏதோ ஒரு விசேஷ தன்மைதான் அழைத்து வந்துள்ளது. குறைந்ததிலும் குறைந்தது மறைமுகமாக வந்திருக்கும் தந்தையை அறிந்து கொண்டார்கள். என்னுடைய பாபா என்று கூறினார்கள். அனைவரும் என்னுடைய பாபா என்று கூறுகின்றீர்கள் அல்லவா? யாராவது என்னுடைய பாபா இல்லை, உங்களுடைய பாபா என்று சொல்பவர்கள் இருக்கின்றீர்களா? யாராவது இருக்கின்றீர்களா?
அனைவரும் என்னுடைய பாபா என்று கூறுகின்றீர்கள். எனவே விசேஷமானவர்கள் அல்லவா? பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய முக்கியஸ்தர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நீங்கள் அனைவரும் அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? தன்னுடையவர் ஆக்கிவிட்டீர்கள். எனவே தந்தையும் தன்னுடையவர் ஆக்கிவிட்டார். இந்த மகிழ்ச்சியில் வளர்ந்து கொண்டும் பறந்து கொண்டும் இருக்கின்றீர்கள். பறந்து கொண்டிருக்கிறீர்கள், நடந்து கொண்டிருக்கவில்லை, பறந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஏனென்றால் நடப்பவர்கள் தந்தையுடன் தன்னுடைய வீட்டிற்கு செல்ல முடியாது. ஏனென்றால் தந்தையோ பறக்கக்கூடியவர் என்றால் நடப்பவர்கள் எவ்வாறு சேர்ந்து செல்வார்கள்? ஆகையால் தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன வரதானத்தை கொடுக்கிறார்? ஃபரிஷ்தா சொரூபமாகுக. ஃபரிஷ்தா பறக்கிறது, நடக்காது. எனவே நீங்கள் அனைவரும் பறக்கும் கலையில் பறப்பவர்கள் அல்லவா? பறப்பவர்களா? யார் பறக்கும் கலையில் பறப்பவர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். சில நேரம் நடக்கும் கலை, சில நேரம் பறக்கும் கலை உள்ளதா? இல்லையா? எப்பொழுதும் பறக்கக்கூடியவர்கள் டபுள் லைட் அல்லவா? ஏன் யோசித்து பாருங்கள். எந்த விதமான சுமை ஒருவேளை மனதில் புத்தியில் உள்ளது என்றால் அதை தந்தையிடம் கொடுத்து விடுங்கள் என்று தந்தை உங்கள் அனைவரிடமும் உத்தரவாதம் பெற்றுள்ளார். தந்தை பெறுவதற்காகவே வந்திருக்கிறார். எனவே தந்தைக்கு சுமையை கொடுத்து விட்டீர்களா அல்லது கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துள்ளீர்களா? எப்பொழுது பெறுபவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரோ அப்பொழுது சுமையை கொடுப்பதில் கூட யோசிப்பதற்கான விஷயம் உள்ளதா என்ன? அல்லது சுமையை பாதுகாப்பாக வைப்பதற்கான 63 பிறவிகளின் பழக்கம் உள்ளதா? விரும்பவில்லை, ஆனால் பழக்கத்தால் நிர்பந்திக்கப்படுகிறோம் என்று சில குழந்தைகள் சில நேரங்களில் கூறுகிறார்கள். இப்பொழுது நிர்பந்திக்கப்படவில்லை அல்லவா? நிர்பந்திக்கப்படுகிறீர்களா அல்லது உறுதியானவர்களாக இருக்கிறீர்களா? ஒரு பொழுதும் நிர்பந்திக்கப்படுபவர்களாக ஆகக்கூடாது. உறுதியானவர்கள் ஆவீர்கள். சக்திகள் உறுதியானவர்களா அல்லது கட்டாயப்படுத்தப்படுகிறீர்களா? உறுதியானவர்கள் தானே. சுமையை வைத்துக் கொள்வது நன்றாக உள்ளதா என்ன? சுமை உள்ளத்திற்கு பிடித்து விட்டதா? விட்டுவிடுங்கள். விட்டுவிட்டால் விடுபடலாம். விடுவது இல்லை, அதனால் விடுபடுவது இல்லை. விடுவதற்கான சாதனம் திடமான எண்ணம், திடமான சங்கல்பம் செய்கிறோம். ஆனால் என்று சில குழந்தைகள் கோருகிறார்கள். ஆனால் காரணம் என்ன? திட சங்கல்பம் செய்கிறீர்கள், ஆனால் செய்திருக்கும் திட சங்கல்பத்தை ரிவைஸ் செய்வது இல்லை. அடிக்கடி மனதால் ரிவைஸ் செய்யுங்கள் மற்றும் ரியலைஸ் செய்யுங்கள். சுமை என்றால் என்ன மற்றும் டபுள் லைட்டின் அனுபவம் என்ன? ரியலைசேஷன் கோர்ஸை இன்னும் அதிகமாக அடிக்கோடிடுங்கள். சொல்வது மற்றும் யோசிப்பது என்பதை செய்கிறீர்கள், ஆனால் உள்ளத்தால் சுமை என்றால் என்ன மற்றும் டபுள் லைட் என்றால் என்ன என்பதை உணருங்கள். வேறுபாட்டை முன்னால் வைத்திடுங்கள். ஏனென்றால் பாப்தாதா இப்பொழுது சமயத்தின் அருகாமையின்படி ஒவ்வொரு குழந்தையிடமும் எதை பார்ப்பதற்கு விரும்புகின்றார்கள், என்ன சொல்கிறீர்களோ அதை செய்து காண்பிக்க வேண்டும். என்ன நினைக்கிறீர்களோ அதை சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி தந்தையின் ஆஸ்தி பிறப்பிரிமையாகும். வருகை தந்து முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை பெறுங்கள் என்று அனைவருக்கும் இந்த அழைப்பை கொடுக்கின்றீர்கள் அல்லவா? எனவே தன்னிடம் கேளுங்கள். முக்தி தாமத்தில் முக்தியின் அனுபவம் செய்ய வேண்டுமா மற்றும் சத்தியுகத்தில் ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்ய வேண்டுமா? அல்லது இப்பொழுது சங்கம யுகத்தில் முக்தி ஜீவன் முக்தியின் சம்ஸ்காரத்தை உருவாக்க வேண்டுமா? ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஈஸ்வரிய சம்ஸ்காரத்தில் இருந்து தெய்வீக சம்ஸ்காரத்தை உருவாக்கக்கூடியவர்கள் என்று கூறுகிறீர்கள். தங்களுடைய சம்ஸ்காரத்தால் புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எனவே இப்பொழுது சங்கம யுகத்திலேயே முக்தி ஜீவன் முக்தியின் சம்ஸ்காரம் வெளிப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? எனவே அனைத்து பந்தனங்களிலிருந்தும் மனம் மற்றும் புத்தி விடுபட்டு உள்ளனவா என்று சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் பிராமண வாழ்க்கையில்
கடந்த வாழ்க்கையின் சில விஷயங்களின் பந்தனம் என்ன உள்ளனவோ அவற்றிலிருந்து விடுபட்டு இருக்கின்றீர்கள். ஆனால் அனைத்து பந்தனங்களிலிருந்தும் முக்தி அடைந்துள்ளீர்களா? அல்லது சில பந்தனம் இப்பொழுதும் கூட தன்னுடைய பந்தனத்தில் கட்டி போட்டு விடுகிறதா? இந்த பிராமண வாழ்க்கையில் ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்வதுதான் பிராமண வாழ்க்கையின் உன்னத தன்மையாகும். ஏனென்றால் சத்யுகத்தில் ஜீவன் முக்தி, ஜீவன் பந்தனம் ஆகிய இரண்டை பற்றிய ஞானமும் இருக்காது. ஜீவன் பந்தனம் எது, ஜீவன் முக்தி எது என்பதை இப்பொழுது அனுபவம் செய்ய முடிகிறது. ஏனென்றால் உங்கள் அனைவருடைய வாக்குறுதி அநேக முறை வாக்குறுதி அளித்துள்ளீர்கள். என்ன வாக்குறுதி அளித்துள்ளீர்கள் என்பது நினைவில் உள்ளதா? உங்களுடைய இந்த பிராமண வாழ்வின் லட்சியம் என்ன என்று யாரிடமாவது கேட்டால் என்ன பதில் கொடுக்கின்றீர்கள்? தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். இது உறுதிதானே? தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் அல்லவா? அல்லது கொஞ்சம் கொஞ்சம் ஆக வேண்டுமா? சமமாக ஆக வேண்டும். கொஞ்சம் ஆகி இருந்தாலும் பரவாயில்லையா? அவர்களை சமமானவர்கள் என்று கூற முடியாது அல்லவா? தந்தை விடுபட்டு இருக்கின்றாரா அல்லது பந்தனம் உள்ளதா? ஒருவேளை எந்த விதமான தேகத்தின் எந்த ஒரு சம்பந்தம், தாய் தந்தை உறவு நண்பர் அல்ல, தேகத்தோடு கர்ம இந்திரியங்களுடனான சம்பந்தம். இந்த எந்த ஒரு கர்ம இந்திரியங்களுடனான சம்பந்தம் பழக்கத்தின் பந்தனம், சுபாவத்தின் பந்தனம், பழைய சம்ஸ்காரத்தின் பந்தனம் உள்ளது என்றால் தந்தைக்கு சமமானவர்கள் என்று எவ்வாறு அழைக்க முடியும்? மேலும் தினமும் தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும் என்று உறுதிமொழி செய்கிறீர்கள். கை உயர்த்த வைத்தால் அனைவரும் என்ன சொல்கிறீர்கள்? லக்ஷ்மி நாராயணர் ஆக வேண்டும் என்று சொல்கிறீர்கள். பாப்தாதாவிற்கும் மிக நல்ல நல்ல உறுதிமொழி செய்கிறார்கள் என்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆனால் உறுதிமொழியின் பயனை பெறுவது இல்லை. உறுதிமொழி மற்றும் அதனுடைய பயனின் சமநிலையை பற்றி கை உயர்த்த வைத்தால் அனைவரும் என்ன சொல்கிறீர்கள்? லக்ஷ்மி நாராயணர் ஆக வேண்டும் என்று சொல்கிறீர்கள். பாப்தாதாவிற்கும் மிகவும் நல்ல உறுதிமொழி செய்கிறார்கள் என்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆனால் உறுதிமொழியின் பயனை பெறுவது இல்லை. உறுதிமொழி மற்றும் அதனுடைய பயனின் சமநிலையை பற்றி அறியவில்லை. வாக்குறுதிகளின் கோப்பு பாப்தாதாவிடம் மிக பெரியதாக உள்ளது. அனைவருடைய கோப்பும் உள்ளது. இது போன்றே பயனுடைய ஃபைலும் இருக்க வேண்டும். சமநிலை இருந்தது என்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும். சேவை கேந்திரங்களின் ஆசிரியர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இவர்களும் கூட சேவை கேந்திரத்தில் வசிப்பவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? சமமாக கூடியவர்கள் தானே. கிளை நிலையங்களில் வசிக்கும் நிமித்தமாகியுள்ள குழந்தைகளோ சமமானவர்களாக இருக்க வேண்டும். இருக்கின்றீர்கள். ஆனால் அவ்வப்பொழுது கொஞ்சம் குறும்புத்தனம் செய்பவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பாப்தாதா அனைத்து குழந்தைகளுடைய முழு நாளின் நிலைமை மற்றும் சூழ்நிலை இரண்டையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய தாதியும் கூட வதனத்தில் இருந்தார்கள் அல்லவா? தாதியும் பார்த்தார்கள். அப்பொழுது என்ன கூறினார்கள்? பாபா இப்படி கூட இருப்பார்களா என்று கூறினார்கள். அவ்வாறு நடக்கிறது, அவ்வாறு செய்கிறார்கள், நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றீர்களா என்று கூறினார்கள். கேட்டீர்களா? உங்களுடைய தாதி என்ன பார்த்தார்கள்? ஒவ்வொரு குழந்தையும் முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆக வேண்டும் என்ற இதையே இப்பொழுது பாப்தாதா பார்க்க விரும்புகிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது ஆஸ்தி கிடைக்கிறது. சத்யுகத்திலோ இயற்கையான வாழ்க்கை இருக்கும். இப்போதைய பயிற்சியின் பலனாக இயற்கையான வாழ்க்கை இருக்கும். ஆனால் ஆஸ்திக்கான அதிகாரம் இப்பொழுது சங்கம யுகத்தில் உள்ளது. ஆகையால் ஒவ்வொருவரும் சுயம் சோதனை செய்ய வேண்டும் என்பதை பாப்தாதா விரும்புகிறார். ஒருவேளை ஏதாவது பந்தனம் ஈர்க்கிறது என்றால் அதற்கான காரணத்தை யோசியுங்கள். காரணத்தை யோசியுங்கள் மற்றும் காரணத்தின் கூடவே நிவாரணத்தையும் யோசியுங்கள். பாப்தாதா அநேக முறை விதவிதமான ரூபத்தில் நிவாரணம் கொடுத்து இருக்கிறார்கள். சர்வ சக்திகளின் வரதானத்தை கொடுத்துள்ளார். அனைத்து குணங்களின் பொக்கிஷங்களை வழங்கியுள்ளார்கள். பொக்கிஷங்களை பயன்படுத்துவதன் மூலம்
பொக்கிஷம் அதிகரிக்கிறது. அனைவரிடம் பொக்கிஷம் உள்ளது என்பதை பாப்தாதா பார்த்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய இருப்பையும் பார்த்து இருக்கிறார்கள். புத்தி ஸ்டாக் ரூம் ஆகும். பாப்தாதா அனைவருடைய இருப்பையும் பார்த்தார்கள். சேமிப்பில் உள்ளது, ஆனால் பொக்கிஷங்களை சமயத்தில் பயன்படுத்துவது இல்லை. கருத்துகளாக மட்டும் நினைக்கிறீர்கள். ஆம், இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும் என்று கருத்தாக பயன்படுத்துகிறீர்கள், யோசிக்கிறீர்கள். ஆனால் புள்ளியாகி கருத்துகளை பயன்படுத்துவது இல்லை. ஆகையால் கருத்துகளாகவே இருந்து விடுகிறது. புள்ளியாகி பயன்படுத்தினீர்கள் என்றால் நிவாரணம் கிடைத்துவிடும். இதை செய்யக்கூடாது என்பதை சொல்கிறீர்கள், பிறகு மறந்தும் விடுகிறீர்கள். சொல்வதன் கூடவே மறந்து விடுகிறீர்கள். இவ்வளவு சகஜமான விதியை கூறியிருக்கிறார். சங்கம யுகத்தில் மட்டுமே புள்ளியின் அற்புதம் உள்ளது. புள்ளியை பயன்படுத்துங்கள், அவ்வளவுதான். வேறு எந்த குறியீட்டின் அவசியம் இல்லை. 3 புள்ளிகளை பயன்படுத்துங்கள். ஆத்மா புள்ளி, தந்தை புள்ளி, நாடகம் புள்ளி. 3 புள்ளிகளை பயன்படுத்திக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் தந்தைக்கு சமமாக ஆவது ஒன்றும் கடினம் அல்ல. வைக்க விரும்புவதோ புள்ளி, ஆனால் வைக்கும் சமயத்தில் கை ஆடிவிடுகிறது. அதனால் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது அல்லது ஆச்சரியக்குறியாக மாறிவிடுகிறது. அங்கே கை ஆடுகிறது, எங்கே புத்தி ஆடுகிறது. இல்லை என்றால் 3 புள்ளிகளை நினைவில் வைப்பது கடினம் அல்ல. பாப்தாதாவோ இன்னொரு சகஜ யுக்தியை கூறியுள்ளார்கள். அது என்ன? ஆசீர்வாதம் கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதம் பெறுங்கள். நல்லது. யோகா சக்திசாலியாக இல்லை. தாரணைகள் சிறிது குறைவாக உள்ளன. சொற்பொழிவு செய்வதற்கான தைரியம் இல்லை. ஆனால் ஆசீர்வாதம் கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதம் பெறுங்கள். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள். மற்ற அனைத்தையும் விட்டுவிடுங்கள். ஒரு விஷயத்தை செய்யுங்கள். ஆசீர்வாதம் பெற வேண்டும், ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். எது வேண்டுமானாலும் நடக்கட்டும். ஒருவர் எதை வேண்டுமானாலும் கொடுக்கட்டும். நான் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், பெற வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துங்கள். இதில் அனைத்தும் வந்துவிடும். ஒருவேளை ஆசீர்வாதம் கொடுத்தீர்கள் மற்றும் ஆசீர்வாதம் பெற்றீர்கள் என்றால் இதில் சக்திகள் மற்றும் குணம் வராதா என்ன? தானாகவே வந்துவிடும் அல்லவா? ஒரே ஒரு லட்சியம் வைத்திடுங்கள், செய்து காட்டுங்கள். ஒரு நாள் பயிற்சியை செய்து பாருங்கள், பிறகு 7 நாட்கள் செய்து பாருங்கள். மற்ற விஷயங்கள் புத்தியில் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒன்றாவது வரும். எது வேண்டுமானாலும் நடக்கட்டும். ஆனால் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் மற்றும் பெற வேண்டும். இதை செய்ய முடியுமா அல்லது முடியாதா? செய்ய முடியுமா? நல்லது. நீங்கள் எப்பொழுது கிளம்பினாலும் இதை முயற்சி செய்து பார்க்க வேண்டும். இதில் அனைவரும் தானாகவே யோக நிலையில் நிலைத்தவராகிவிடுவீர்கள். ஏனென்றால் வீணான செயல் செய்யவில்லை என்றால் யோக யுக்தாக ஆகிவிட்டீர்கள் தானே. ஆனால் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்ற லட்சியம் வைத்திடுங்கள். ஒருவர் எது வேண்டுமானாலும் கொடுக்கட்டும். சாபம் கூட கிடைக்கும். கோபத்தை ஏற்படுத்தும் விஷயங்கள் வரும். ஏனென்றால் உறுதிமொழி செய்துள்ளீர்கள் அல்லவா? எனவே இவர்கள் இந்த உறுதிமொழி செய்வார்கள் என்று மாயையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுவும் தன்னுடைய வேலையை செய்யும் அல்லவா? எப்பொழுது மாயையை வென்றவர்களாக ஆவீர்களோ பிறகு செய்யாது. இப்பொழுதோ மாயையை வென்றவர்களாக ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? எனவே அது தன்னுடைய வேலையை செய்யும். ஆனால் நான் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் மற்றும் ஆசீர்வாதம் பெற வேண்டும். இது முடியுமா? முடியும் என்று யார் கூறுகிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது. சக்திகள் கை உயர்த்துங்கள். ஆம், முடியுமா? அனைத்து தரப்பிலிருந்தும் ஆசிரியர்கள் வந்திருக்கிறீர்கள் அல்லவா? எப்பொழுது நீங்கள் தங்களுடைய நாட்டிற்கு செல்வீர்களோ அப்பொழுது முதலில் அனைவரும் 1 வாரம் இந்த வீட்டு பாடம் செய்ய வேண்டும் மற்றும் ரிசல்ட் அனுப்ப வேண்டும். எத்தனை நபர்கள்? வகுப்பின் உறுப்பினர்கள் எத்தனை நபர்கள் உள்ளனர்? எத்தனை பேர் ஓகேவாக உள்ளனர் மற்றும் எத்தனை பேர் சிறிது பக்குவமற்றவர்களாக உள்ளார்கள்?
ஓகேவிற்கு நடுவில் கோடு போட வேண்டும். அப்படிப்பட்ட செய்தியை கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். இத்தனை நபர்கள் ஓகே, இத்தனை நபர்களில் ஓகேவில் கோடு விழுந்துள்ளது. இதில் பாருங்கள், இரட்டை வெளிநாட்டினர் வந்திருக்கின்றனர் என்றால் 2 வேளை செய்வார்கள் அல்லவா? ஒரு வாரத்திற்கான முடிவை அனுப்ப வேண்டும். பிறகு பாப்தாதா பார்ப்பார்கள். சகஜம் தானே, கடினமானது இல்லை தானே. மாயை வரும். பாபா, எனக்கு முன்னதாக அப்படிப்பட்ட சங்கல்பம் ஒரு பொழுதும் வந்ததில்லை, இப்பொழுது வந்துவிட்டது என்று நீங்கள் கூறுவீர்கள். இது நடக்கும். ஆனால் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களுக்கு உறுதியான வெற்றி உள்ளது. உறுதித்தன்மையின் பலனே வெற்றி. வெற்றி கிடைக்காமல் இருப்பதற்கான காரணம் உறுதித்தன்மையின் குறைபாடு. உறுதித்தன்மைக்கான வெற்றி கிடைத்தே ஆக வேண்டும். எவ்வாறு சேவையை ஊக்கம் உற்சாகத்துடன் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அவ்வாறு சுயத்திற்கான சேவை, சுய சேவை மற்றும் விஸ்வ சேவை. சுய சேவை என்றால் சோதனை செய்வது மற்றும் தன்னை தந்தைக்கு சமமாக ஆக்குவது. எந்த ஒரு குறை மற்றும் பலவீனத்தையும் தந்தையிடம் கொடுத்து விடுங்கள். ஏன் வைத்துள்ளீர்கள்? தந்தைக்கு பிடிக்கவில்லை. ஏன் பலவீனத்தை வைத்துக் கொள்கிறீர்கள்? கொடுத்து விடுங்கள். கொடுக்கும் சமயம் சிறு குழந்தை ஆகிவிடுங்கள். எவ்வாறு சிறிய குழந்தை? எந்த பொருளை பாதுகாக்க முடியவில்லை, எந்த ஒரு பொருளாவது பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்கிறது? அம்மா, அப்பா, இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறது. அதுபோல எந்த விதமான சுமை, பந்தனம் எது பிடிக்கவில்லையோ, ஏனென்றால் பாப்தாதா பார்க்கிறார், இது நல்லது அல்ல, இது சரியல்ல என்று ஒரு புறம் இதை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்வேன், எப்படி செய்வேன், இதுவோ நன்றாக இல்லை என்று யோசிக்கிறார்கள். ஒரு புறம் நன்றாக இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள், மறுபுறம் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதை என்னவென்று சொல்வது? நல்லது என்று சொல்லலாமா? நன்றாக இல்லை அல்லவா? எனவே நீங்கள் என்னவாக ஆக வேண்டும்? நல்லவரிலும் நல்லவராக அல்லவா? நல்லவராக மட்டுமல்ல, நல்லவரிலும் நல்லவராக. என்னவெல்லாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் பாபா ஆஜராகி இருக்கிறார், அவரிடம் கொடுத்து விடுங்கள். மேலும் ஒருவேளை திரும்ப வந்துவிட்டால் அதை அடகு பொருள் என புரிந்து கொண்டு மீண்டும் கொடுத்து விடுங்கள். அடமான பொருளில் உரிமை கொண்டாடப்படுவதில்லை. ஏனென்றால் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள், அது தந்தையின் பொருளாக ஆகிவிட்டது. தந்தையின் பொருள் அல்லது பிறருடைய பொருள் உங்களிடம் தவறுதலாக வந்துவிட்டது. நீங்கள் அலமாரியில் வைத்துக் கொள்வீர்களா? வைத்துக் கொள்வீர்களா? வெளியே எடுத்து விடுவீர்கள் தானே? எப்படியாவது வெளியேற்றி விடுவீர்கள், வைத்துக் கொள்ள மாட்டீர்கள், பாதுகாக்க மாட்டீர்கள் அல்லவா? எனவே கொடுத்து விடுங்கள். தந்தை பெறுவதற்காக வந்திருக்கிறார், கொடுப்பதற்கு உங்களிடம் வேறு எதுவும் இல்லை. ஆனால் இதையோ கொடுக்க முடியும் அல்லவா? எருக்கம் பூ உள்ளது, அதை கொடுத்து விடுங்கள். பாதுகாப்பது பிடித்தமானதா என்ன? நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து பாப்தாதாவின் உள்ளத்திற்கு பிடித்தமான குழந்தைகளுக்கு உள்ளத்தை கொள்ளை கொள்பவர் அல்லவா? திலாராமின் உள்ளத்திற்கு பிடித்தமான குழந்தைகளுக்கு, அன்பின் அனுபவங்களில் எப்பொழுதும் மூழ்கியிருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை, கனவிலும் கூட வேறு யாரும் இல்லை. அப்பேற்பட்ட பாப்தாதாவிற்கு மிகவும் அன்பான மற்றும் தேக உணர்விலிருந்து விடுபட்ட, தேடி கண்டெடுக்கப்பட்ட பல கோடி மடங்கு பாக்கியசாலி குழந்தைகளுக்கு உள்ளத்தின் அன்பு நினைவுகள் மற்றும் கோடி மடங்கு ஆசீர்வாதங்கள் உரித்தாகுக. கூடவே பாலகனாகவும் எஜமானராகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம்: ஈஸ்வரிய விதிமுறைகளினுடைய ஆதாரத்தில் உலகத்திற்கு முன்பாக உதாரணமாக கூடிய சகஜ யோகி ஆகுக. உலகத்திற்கு முன்பாக எடுத்துக்காட்டாவதற்காக அமிர்த வேளை முதல் இரவு வரை ஈஸ்வரிய விதிமுறைகள் என்ன உள்ளனவோ அதன்படி நடந்து கொண்டே இருங்கள். குறிப்பாக அமிர்த வேளையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த சமயம் சக்திசாலியான நிலையை உருவாக்குங்கள். அப்பொழுது முழு நாளின் வாழ்க்கை மகான் ஆகிவிடும். அமிர்த வேளையில் குறிப்பாக தந்தையிடம்
இருந்து எப்பொழுது சக்தியை நிறைத்துக் கொள்வீர்களோ அப்பொழுது சக்தி சொரூபமாக ஆகியிருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் கடினத்தின் அனுபவம் ஏற்படாது மற்றும் மரியாதை பூர்வமான வாழ்க்கை வாழ்வதால் சகஜ யோகியின் நிலையும் தானாகவே உருவாகிவிடும். பிறகு உலகம் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கும். ஸ்லோகன்: தன்னுடைய நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் தூய்மையின் உன்னத தன்மையை அனுபவம் செய்வித்திடுங்கள். அவ்யக்த சமிஞ்சை: தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். பிரயோகி ஆத்மா: சம்ஸ்காரங்களின் மீது, இயற்கை மூலம் வரக்கூடிய சூழ்நிலைகளின் மீது மற்றும் விகாரங்களின் மீது எப்பொழுதும் வெற்றியாளர் ஆவார்கள். யோகி மற்றும் பிரயோகி ஆத்மாவிற்கு முன்பு இந்த 5 விகாரங்கள் என்ற பாம்பு கழுத்தின் மாலையாக மற்றும் மகிழ்ச்சியில் நடனமாடுவதற்கான மேடையாக ஆகிவிடுகிறது. ஓம் சாந்தி.